வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, என்னுடைய மகன் சாவுக்கு காரணம் மருமகள் தான். கதறி எழுத யூடியூபர் ராகுல் டிக்கியின் தாய். இணையதளத்தில் வெளியான அவங்களுடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் என அனைத்து சமூக வலைதளங்களில் பிரபலமாக அறியப்பட்டவர் தான் ராகுல் டிக்கி. சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது மனைவி தேவிகா, ராகுலேடா அம்மா முஸ்லீம், அப்பா இந்து தான், ஆனால் திடீரென முஸ்லீம் முறைப்படி உடலை அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன இறுதி சடங்குகளை கூட சேர்த்துக்கவே இல்லைன்னு கண்ணீருடன் பேசியிருந்தாங்க ராகுல் டிக்கியுடைய மனைவி. இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசியிருந்த ராகுலுடைய அம்மா, என் மகனை பார்க்காமல் நான் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. இனி நான் எப்படி வாழப்போகிறேன் என்று எனக்கே தெரியலை. கையோ காலோ ஏதாவது ஒன்று போயிருந்தால் கூட என் மகனை நான் உட்கார வைத்து பார்த்திருப்பேன். ஆனால் என் மகனே போய்விட்டான். இதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இனிமேல் நான் என்னுடைய மகனே போய்விட்டான். இதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இனிமேல் நான் எந்த கடவுளை கும்பிட போவது கிடையாது. ஒரு கடவுள் கூட என் மகனை காப்பாற்றுறது போது நான் இனிமேல் கடவுளை கும்பிட மாட்டேன் என்று, இனிமேல் என் மகன்தான் எனக்கு கடவுள் என்று ராகுலுடைய அம்மா பேசிய வீடியோ இணையதளத்தில் வெளியாகி அனைவரையுமே கண்கலங்க வைத்தது. எல்லா தொலைக்காட்சிகளிலும் என்னுடைய மருமகள் ராகுல் டிக்கி முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக சொல்லி வராங்க. ஆனால் அதில் உண்மையே கிடையாது. அவளுக்கு முதல் திருமணமாகி அந்த பெண் 6 மாதம் வாழ்ந்து நன்றாக தெரியும். அந்த பெண் சண்டை போட்டுக்கிட்டு பிரிந்து சென்று விட்டாள். அதன் பிறகுதான் தேவிகாவை திருமணம் செய்து கொண்டான். என் மருமகளை நான் பெண் போலத்தான் பார்த்து வந்தேன். ஆனால் 6 மாதம் ஒழுங்காக இருந்த அந்த பெண் திடீரென வீட்டில் தனி கொடுத்தனம் போக வேண்டும் என்று சொல்லி அம்மா வீட்டு பக்கத்திலே போயிட்டாங்க. நானும் மகன் நன்றாக இருந்தால் போதும் என நினைத்து விட்டு இருந்துட்டேன். அவங்கள தனி கொடுத்தனம் வச்சுட்டு வந்துட்டேன். என் மகன் இறந்த நாள்லேருந்து வீட்டில் பெரிய சண்டை. மருமகனை அழைத்து கொண்டு போக அவரது அம்மா வந்துட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு முன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேகமாக பைக்கை ஓட்டி சென்று விபத்தில் சிக்கி இறந்துட்டா. விபத்திற்கு காரணமே மருமகளும் அவருடைய அம்மா தான். அந்த நேரம் என் மகனிடம் பேசியிருந்தால் நான் அவனை சமாதானப்படுத்தியிருப்பேன். இந்த விபத்தே நடந்திருக்கிறது. மகனை பருதி கொடுத்து ஒரு அம்மாவாகத்தான் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த ஆதங்கத்தில் தான் இறுதி சடங்குக்கு நீ வரக்கூடாது, உன்னால தான் இப்படி ஆகிட்டது என்று சொல்லிவிட்டேன். ஆனால் இறந்து போனது அவளின் கணவன் தானே. என்னிடம் சண்டை போட்டாவது அந்த இடத்துல அந்த பெண் வந்து இருக்க வேண்டும். ஏன் வரலை? இப்போது சொல்லியிருக்கேன். என்னுடைய மகனின் இறப்பு காரணம் என் மருமகள் தான். அவள் மட்டும் அன்று அம்மாவோட போகாமல் இருந்திருந்தா இது நடந்திருக்கிறாது. நான் மருமகள் குறித்து எந்த தவறான விஷயத்தையும் எந்த சேனலில் சொல்ல கிடையாது. ஆனால் அவள் என் மகன் பற்றியும் என்னை பற்றியும் பேசி வராங்க. என் மகன் எந்தவித போதை பழக்கத்திற்கும் அடிமையானவங்க கிடையாது என ராகுல் டிக்கியின் தாய் கண்ணீர் மல்க அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. அது இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.